ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பைரவா வியூ 786. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது, பணம் நமக்கு அதிகமாக வரணும் அப்படின்ற எண்ணம் இல்லாதவங்களே இருக்க மாட்டாங்க. பணம் ஒரு இடத்துல நிலையாக தங்காது. அது எப்பவுமே ஒரு ரொட்டேஷன்லேயே இருக்கணும். நம்மக்கிட்ட நமக்கு பணம் இருக்குது அப்படின்னாலும் சரி, அந்த பணத்தை நம்ம தேக்கி வைக்கக்கூடாது. நம்ம அதை அனுபவிக்கணும். அதை அனுபவிக்கும் போது தான் நமக்கு ஒரு சந்தோஷம் ஏற்படும். அந்த பணத்தை சுலபமாக நமக்கு பெறணும் அப்படின்னா நம்ம சாஸ்திரத்தில் ஒரு கோலம் சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படின்றத பார்ப்போம். அந்த குறிப்பிட்ட கோலத்தை நீங்கள் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நீங்கள் சுக்கிர ஓரையில் நீங்கள் இந்த கோலத்தை போட்டு நீங்கள் வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறந்த பலனை உங்களுக்கு ஏற்படுத்தும். ஏன்னா இது தங்கு தடை இல்லாமல் நமக்கு பணவரவை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை இந்த ஒரு குறிப்பிட்ட கோலம் நமக்கு கொடுக்கும். இந்த சிம்பிள் நமக்கு கொடுக்கும். அது என்ன அப்படின்ற எல்லா தகவல்களையும் இந்த வீடியோ மூலியமாக நம்ம பார்க்கலாம். வாங்க, இறை தேர்வு நம்ம இந்த இறைவனையும் பைரவா வியூ 786 மூலியமாக இணைந்து தேடுவோம். வாங்க. இறையில போடக்கூடிய கோலங்கள் அப்படின்றது நிறைய இருக்கு. அதுல நம்ம மகாலட்சுமி தாயாருக்கு விருப்பமானது அப்படின்னு பார்த்தா, மகாலட்சுமி கடாட்சம் நிறைஞ்சிருக்கணும்னா நம்ம வீட்டில் நம்மளுடைய பூஜை அறையில குறிப்பாக நம்ம தாமரை பூ அப்படின்றத பயன்படுத்துறது வழக்கம். அதனால தாமரை மலரை நம்ம கோலமாக போடுற வழக்கம் இருக்கிறவங்களும் இருப்பாங்க. ஒரு சிலருங்க மகாலட்சுமிக்கு விருப்பமான அந்த தாமரை கோலத்தில் தெருவில் போடுவாங்க, வாசல்ல. அந்த மாதிரி போடவே கூடாது. மகாலட்சுமி தாயார் அவங்க அந்த தாமரை மலர்ல மெய்மறந்து போய் அங்கே வாசலோட இருந்துருவாங்களாம். நம்ம வீட்டுக்கு வரமாட்டாங்க அப்படின்றதும் நம்மளுடைய சாஸ்திரத்துல குறிக்கப்பட்டிருக்கு. அதனால குறிப்பாக அந்த தாமரை கோலத்தை நம்ம பூஜை அறையில போடுறது உத்தமம். அதையும் தாண்டி மகாலட்சுமி தாயாருக்கு ரொம்ப ரொம்ப விருப்பமான ஒரு சிம்பல் இருக்கு அப்படின்றாங்க. அந்த சிம்பலை நம்ம பயன்படுத்துறோம் பூஜை அறையில பொழுது செல்வ சிறப்புகள் ஏற்படும். பணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அதை அடுக்கி வச்சுக்கிட்டே இருந்தாலும் நமக்கு பிரயோஜனம் கிடையாது. எப்படி நமக்கு சந்தோஷம் இருக்கும்? நம்ம அந்த பணத்தை சேமிக்கிறோம், கஷ்டப்பட்டு உழைக்கிறோம், கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோம். அதை வாங்கி சும்மா அடுக்கி வைக்கிறதாலையும் பயன் கிடையாது அப்படின்றதும் இருக்கு. அப்போ அந்த பணத்தை நம்ம ஒரு நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்தும் பொழுது மட்டும்தான் அந்த பணம் நமக்கு நிறைய மேலும் மேலும் பெருகக்கூடியதாக இருக்கும். அந்த பணத்துக்கு நிறைய உங்களுக்கு வீடியோ கொடுத்துருக்கேன். மணி 786 எப்படி ஒர்க் அவுட் ஆகும்ன்றது கண்கூடா நான் பார்த்த விஷயம். அதை எப்படி அட்ராக்ட் பண்றது அப்படின்றதும் லா ஆஃப் அட்ராக்ஷன் மூலமா எப்படி பண்ணணுன்றதுக்கான வீடியோவும் நிறைய கொடுத்துருக்கேன். அதே மாதிரி 1111 இந்த ரூபாய் நோட்டு உங்க கையில இருக்கு அப்படின்னாலே நீங்க ரொம்ப கொடுத்து வச்சவங்க அப்படின்றது தான் இருக்கு. இந்த நோட்டையும் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. இதெல்லாம் நான் கலெக்ட் பண்ணி வச்ச நோட்டுகள். நிறைய 786 எனக்கு நிறைய ஃப்ரீக்வெண்டா வந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி இந்த நம்பர் சீரீஸ்ல இருக்க நம்பர்லாம் நான் சேவ் பண்ணி வச்சுக்கிட்டே இருக்கிறேன். இப்போ அந்த 786 நமக்கு வரணும்னா அதுக்கான லா ஆஃப் அட்ராக்ஷன் எப்படி பண்ணணுன்றதுக்கான வீடியோ கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்க. இப்போ இந்த கோலம் அப்படின்னு பார்த்தா இன்ஃபினிட்டி சிம்பிள். இப்போ அந்த இன்ஃபினிட்டி சிம்பிளை நம்ம இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்களா, அந்த 8 மாதிரி இருக்கக்கூடியதா இன்ஃபினிட்டி சிம்பிள். அப்போ முதலும் கிடையாது, முடிவும் கிடையாது. அப்போ அது திரும்ப திரும்ப நமக்கு லா ஆஃப் அட்ராக்ஷன் பண்ணும் பொழுது நமக்கு அந்த பணம் தங்கு தடைகள் இல்லாமல் வந்துகிட்டே இருக்கும் அப்படின்றது தான் ஐதீகம். அதுவும் இந்த இன்ஃபினிட்டி சிம்பிளை பூஜை அறையில் வெள்ளிக்கிழமையில சுக்கிர ஓரையில் போடுறது பாருங்க. அப்படி இல்லைன்னா மாலை நேரத்தில் உங்களுக்கு எந்த டைம் உங்களுக்கு சுலபமாக இருக்கோ அப்போ போடலாம் அப்படின்றதும் இருக்கு. ஏன்னா அந்த சுக்கிர ஓரை அப்படின்ற ஸ்பெசிஃபிக்கா ஏன் சொல்றேன் அப்படின்னா, அந்த இன்ஃபினிட்டி சிம்பிள் அப்படின்றது சுக்கிரனுக்கு உரியதான குறியீடாக திகழுது அப்படின்ட்டு. நம்ம லா ஆஃப் அட்ராக்ஷன் பண்ணும்பொழுது கிரீன் கலர்ல நம்மளுடைய லெஃப்ட் ஹேண்ட்ல அந்த வாட்ச் கட்டக்கூடிய இடத்துல நம்ம அந்த இன்ஃபினிட்டி சிம்பிள் போடுவோம் இல்லையா? இப்போ அதே போலதான் இந்த பூஜை அறையில நீங்க இந்த இன்ஃபினிட்டி சிம்பிளை போடும் பொழுது உங்களுக்கு தங்கு தடை இல்லாம பண சுழற்சி வந்துகிட்டே இருக்கும்ன்றதுதான் ஐதீகம். அப்போ பூஜை அறையில மகாலட்சுமி தாயாருக்கு விருப்பமான மலர்கள் எல்லாம் வச்சு நீங்க வழிபாடு பண்ணுங்க. கல்லுப்பு குறிப்பாக கல்லுப்பு வச்சு வழிபாடு பண்றது வெள்ளிக்கிழமையில ரொம்ப நல்லது. அதே போல அப்ப சொல்ல வேண்டிய மந்திரம் நிறைய உங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ரொம்ப சுலபமான மகாலட்சுமி தாயாருக்கு விருப்பமான பீஜ மந்திரம் ஒன்று இருக்கு. அது என்னன்னா ரொம்ப சுலபம். ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம். ஸ்ரீம் அப்படின்னாலே அது மகாலட்சுமி தாயாருக்கு உரிதான மந்திரமாக திகழுது. இந்த ஒரு மந்திரத்தை நீங்க உங்களுக்கு எத்தனை தடவை சொல்ல முடியுமோ அத்தனை தடவை சொல்லி வழிபாடு பண்ணும் பொழுது உங்களுக்கு பண சுழற்சி வந்துகிட்டே இருக்கும் அப்படின்றதான் நம்மளுடைய சாஸ்திரத்துல குறிக்கப்பட்ட விஷயமாக இருக்கு.
உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த வீடியோக்கான கமெண்ட் எதனா கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் தெரிவிக்கலாம். வேறு என்ன பிரச்சனைக்கான தீர்வுகள் உங்களுக்கு தேவைப்படுது, என்ன மாதிரியான வழிபாடுகளை பற்றி தெரிஞ்சுக்கணும்னாலும் சரி, அதை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிங்கன்னா அந்த குறிப்பிட்ட வழிபாடுகள் என்ன பண்ணணும், எப்படி மந்திரம் ஜபிக்கணும், எந்த மாதிரியான மந்திரங்களை ஜபிக்கணும் அப்படின்றதுக்கான வீடியோவையும் நான் ரெடி பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம். இறைவனுடைய ஆசீர்வாதத்தாலையும் இந்த குபேர பிரபஞ்சத்துடைய ஆசீர்வாதத்தாலையும் உங்கள் தேவைகள் அனைத்தும் நிறைவேறி நீடூழி வாழணும்னு இந்த இறைவனுடனும் இந்த குபேர பிரபஞ்சத்திடமும் கேட்டுக்கிற. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.